ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைமுக்கு கிட்டத்தட்ட 150 லைக்ஸ் பண்ணி மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நான் லைக் பண்ணுங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான். ஒரு வீடியோ லைக் பண்ணுறதுக்காக அதனால் என்ன சார் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஒரு எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு இருக்க முடியாது சார் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, எத்தனை பேர் ஆக்சுவலாக லைக்ஸ் நீங்கள் ஒரு 1000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒரு 200 லைக்ஸ் 800 பேர் அப்படியே நிறைய அப்படியே வீடியோ பார்த்து போயிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 200 பேர் நமக்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகே, ஸோ மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். சரி, இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸ்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். மார்க்கெட் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நேற்று அப்டேட்டை பார்த்து புரிஞ்சிருவங்க. மறக்காமல் ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அது புதுசாக வரவங்களுக்கு புரியுறதில்ல, என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்றது. மேபி அவங்க லேட்டாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லர் ட்ராப் நடந்திருக்கு. அது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. எத்தனை பேர் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரில. ஓகே, இப்போ புரிஞ்சுருக்கேன். இதில் ரெசிஸ்டன்ஸு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகுது. கேப் ஒரு மேலே மூமெண்ட் அப்படியே கண்டினியூ. இதில் எதுவும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கிடைக்கல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட் கீழே அதனுடைய கேப் ரீஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் மேலே போனால் இங்கேருந்து ஒரு பையிங் சைடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல எதுவும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. மார்க்கெட் ஸ்டில் மேலே போகுது. அப்புறம் அங்கேருந்து செல்லிங், அதாவது இந்த இடத்துல மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இதில் எத்தனை பேர் என்னென்னா இதில் சேல் பண்ணுவாங்க. இதில் சேல் பண்ண சொல்லி அவங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கும், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். வெரி குட். சரி சார், இதெல்லாம் மார்க்கெட் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் அப்டேட்டு, அதாவது இப்போது நாளைக்கு என்ன சார் மார்க்கெட் மூவ் ஆகும், எந்த மாதிரி மூவ் ஆகும், எப்படி மூவ் ஆகும், நெக்ஸ்ட் ஃபர்தர் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட் மூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இது வீக்லி டைம் ஃப்ரேமுடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் இடத்துல ஸோ இந்த இடத்துல லோ இருக்குது இல்லையா, அந்த லோ எஸ்எல் போட்டுக்கும். எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இதில் ஃபுல்லாக ஷார்ப்பாக ரிகவர் கொடுத்து மேலே இதில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே சமயத்தில் நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேண்டில் இருக்குங்களா, ஸோ இந்த கேண்டில் இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் பாதி தூரம் இன்னும் போகல, மூமெண்டம் பாதி தூரம் போகல. ஸோ நமக்கு இதில் பை எடுக்கலாமா இங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரேடே ட்ரேடிங் நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. இன்ட்ரேடே ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நீங்கள் பை எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து மூமெண்டம் எவ்வளோக்கு 24,600 நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மூமெண்டம். அதாவது இங்கேருந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆச்சுன்னா இங்கேருந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகுமா, இல்லை இங்கேருந்து ப்ரைஸ் இன்னொரு ரெட் க்ரீன் கலர் மேலே இருக்குமா அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவோம். ஸோ நம்ம 24,600க்கு ஒரு சின்னதாக டார்கெட் அதை நோக்கி பயன் வச்சுட்டு இதுக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரைஸ் ரிஜெக்ஷன் அப்படின்றது இன்னும் ப்ரெசென்ட் இல்லை. இந்த இடத்துல எதுவும் இந்த இடத்துல லோ இந்த லோ தான் இருக்குது ப்ரெசென்ட் லோ. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து யாரும் ஷார்ட் பண்ணி இந்த லோவுக்கு டார்கெட்டை இப்போதைக்கு வைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ப்ரெசென்ட் இப்போ இந்த மூமெண்ட்டை, இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டை ரிகவர் இல்லையா, இந்த ரிகவரில் கொஞ்சமாக ஒரு அப்சைடுக்கான மூமெண்ட்டம் பார்க்கலாம். கிளியர் அப்சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000 இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா தான் நான் ஓகே நம்ம அப்சைடுக்கான பிளான் பண்ணி அதுக்கப்புறம் டைரெக்ஷன் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அதுக்குள்ளே சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு குட்டி பெரிய டார்கெட் இந்த இதில் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இங்கே 50% ரிகவரி கொடுத்து நிற்க வராங்க. இது பாட்டம், இது டாப்பு. ஸோ மிடில் மேபி ப்ரைஸ் இங்கேருந்து கரெக்ஷன் ஆகலாம், இங்கேருந்து அப்சைடுக்கான மூமெண்டம் போகலாம். அப்போ நம்ம ஸ்கால்பிங் தான் இந்த இடத்துல நம்ம இப்போ ப்ரெசென்ட் டார்கெட் 24,600 தான் இப்போ ப்ரெசென்ட் டார்கெட்டாக நிஃப்டி 50ல் அமையுது. சரி, நம்ம இதை ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ஷூட் பண்ணி பார்க்கலாம் சார், எந்த மாதிரி ஒரு மூமெண்டம் இங்கே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்க அப்படின்னா 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல 2 ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஒன்று இது 24,700 ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் வச்சு இல்லையா, இது ரெண்டாவது. ஸோ 2 ரெசிஸ்டன்ஸு பக்கத்துலேயே இருக்குது. ரைட், ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸுக்காக ப்ரைஸு மேலே போகும். அப்போ என்ன பண்ணும், அதுலேருந்து சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிட்டு இந்த கரெக்ஷனில் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் உங்களுக்கு அந்த 24,600 ஃபஸ்ட் லெவலும் 24,700 ரெண்டாவது லெவலும் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன்.
நான் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்த்து தான் சொல்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது வாட்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. ஏன்னா இப்போது நம்ம சேனல் பார்த்துட்டு வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கவங்க பேஷன்ஸ் பொறுமை தன்னால் வந்துட்டுருக்கோம். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக மணி மேக்கிங் பண்ணணும், டெய்லி பணம் சம்பாதிக்கணுன்ற ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிட்ருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்பீட் மைண்ட் அது கம்மியாக இருக்கும். ஓகே, சரி. இப்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, நிஃப்டி 50ல் 24,600 25,700 ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் அப்போ ஷார்ட் சைடு எதுவும் பிளான் பண்ணக்கூடாது அந்த இடத்துல? எப்படி இந்த இடத்துல ஷார்ட் சைடு எதுவும் பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ், இதில் இங்கே பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு, ஷார்ப்பாக ரிகவர் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதில் ரிகவர் அப்படின்றது ரிஸ்கி ட்ரேட் அமையும். இந்த இடத்துல எவ்வளோ தூரம் புல் பேக் வருதுன்னு தெரியாது. மேபி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே அந்த இடத்துல பிரேக் அவுட் எடுத்து இங்கேருந்து ஐஆர்ஐ ஃபார்மேஷன் பண்ணி இங்கேருந்து ஃபஸ்ட் லெவல் 2வது எப்படியும் இந்த மாதிரி ஆங்கிலும் ப்ரைஸ் மூவ் ஆகலாம். ஆனால் ப்ரைஸ் அப்படி இந்த இடத்துல சஸ்டைன் ஆகி நின்னால் தான் உங்களுக்கு அப்சைடுக்கான பிளான். அப்போ இந்த இடத்துல ஷார்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, இந்த இடத்துல டாப் ரேஞ்ச் இங்கே லோயில் ஃபார்மேஷன் கீழே வந்துச்சு. அப்போது நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்றப்போ என்னாகும், இந்த ப்ரீவியஸ் இருக்குது பாருங்கள், இந்த ரேஷன்ஸ் தான் உங்களுக்கு டார்கெட் அமையும். அப்போது 24,300 உங்களுக்கு டார்கெட்டாக அமையும். இந்த இடத்துல லோயில் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா இது ஸ்மால் குவான்டிட்டி போட்டு ட்ரேடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி இதில் நம்ம ட்ராப் மாதிரி சினாரி ஆகலாம். ட்ராப் நம்மளே எப்படி ட்ராப்பர் மாட்டோம்னா, ஸோ இதில் எக்ஸாம்பிள் இதில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நெக்லி ஷார்ட் பண்ணால், ஸோ இங்கே இடத்துல ஷார்ட் பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும், ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் பாருங்கள், அது அவங்களோட ஸ்டாப் லாஸ். ஸோ இதில் ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா ட்ரெண்ட் மார்க்கெட் மேலே புல்லிஷஸ்ட் ஒரு ஹையரை ஃபார்மேஷன் போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து ஷார்ட் பண்ணுறது என்னுடைய சஜஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மேபி இந்த இடத்துல டார்கெட் வரட்டும், நோ இஷ்யூ. ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல ஷார்ட் சைடுக்கான பிளான் எதுவும் பண்ண மாட்டேன். மேபி கேப் டவுன் என்ன எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நல்ல விஷயம். அந்த இடத்துல ஏன்னா 200 DM வந்துச்சு, ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி நம்ம அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிவிட்டேன். இப்போ பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. இன்னும் நான் கீழே விழ போகிறேன் அப்படின்ற ஒரு சினாரியோ இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த நெக்லைன் மேலே தாண்டி ப்ரைஸு டாப் சைடில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில். ஓகே, ஸோ இதில் நான் ஸ்டில் கீழே போக போகிறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. இது ஒன்லி ஃபார் அப்சைடுக்கான ஒரு பிளான் தான் என்னோட ஸ்டீல் இருக்குது. ஏன்னா அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பாருங்கள், அதில் இந்த எஸ்எல் இருக்கும். 52,600 அவங்களுடைய எஸ்எல் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல எஸ்எல் ட்ரிகர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே மூவ் ஆகலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த இதில் லோ போட்டு இங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ மார்க்கெட் இந்த லோ தாண்டி பிரேக் டவுன் ஆகி கீழே க்ளோசிங் கொடுக்கு சார் அப்படின்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இந்த இடத்துல கீழே வருது, ஷார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் என்னுடைய வியூல்னா ஷார்ட் சைடுக்கான என்னோடய பிளான் கிடையாது. மார்க்கெட் இந்த இடத்துல கீழே வந்துட்டால் கூட என்னோடய பிளான் கிடையாது. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் லைனுக்காக ப்ரைஸ் ஒரே ஃபால் ஆகிட்டு கீழே வரும் சார் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. ஏன்னா இந்த ஷார்ப்பாக மேலே போன இடம் பார்த்தீங்கன்னா அது கீழே வராமல் எனக்கு ஒன்றும் அறிகுறி இல்லை. மேபி வந்தால் கூட ட்ராப் மாதிரி சினாரி க்ரியேட் ஆகிட்டு ஒரு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் என்னுடைய பிளானில். மேபி நான் ராங்காக இருக்கலாம், ஆனால் என்னுடைய வியூவில் அந்த மாதிரி ஒரு தருது. நான் ஒன்லி ஃபார் அப்சைடுக்கான ஃபோக்கஸ் பண்ணுறேன். என்னுடைய ஸ்டாப் லாஸஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வேறு இங்கே புட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸை கொஞ்சம் ஏற்றி மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு 52,600 டார்கெட்டாக அமையும் ஃபஸ்ட் டார்கெட். ரெண்டாவது டார்கெட் பார்த்திங்கன்னா 52,800 ரெண்டாவது டார்கெட்டாக அமையும். ஓகே, ஷார்ட் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் நீங்கள் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி ஆகும் ஷார்ட் சைட் பிளான் பண்ணிங்கன்னா. ஏன்னா இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் இந்த இடத்துல நெக்லைன் கட் ஆகிட்டு இந்த ஏரியா கட் ஆகிட்டு கீழே வருது சார் அப்படின்றப்போ இந்த ஏரியாவில் நம்ம லோயில் ஃபார்மேஷன் பிரேக் டவுன் ஆச்சுன்னா கூட உங்களோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் 51,800 வரும். ஆனால் இது ரிஸ்கி ட்ரேடாக அமையும். ஏதாவது ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்க. நான் 10 லேட் ட்ரேட் பண்ணுறேன், இப்போ நான் 1 இல்லை 2 லேட் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றவங்க இந்த லைன் பிரேக் டவுன் ஆகிட்டு இதுக்கு லோ ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் இந்த 51,800 நீங்கள் டார்கெட் அமையும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் சரியான இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டார்கெட்டாக அமையும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் என்ன சார் அப்படின்னா, ஃபின் நிஃப்டி சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலேயும். ஓகே, ஷார்ப் ரிகவரி ஆகிடுச்சு அப்படின்னா ரிஜெக்ட் எதுவும் ஆகலை. இன்னும் ப்ரைஸிங் ஏரியா சஸ்டெண்ட் ஆகி நிற்கிறதுனால என்னென்னா ஒரு அப்சைடுக்கான பிளான் தான் என்னுடைய பார்வையில் படுது. டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,350 இங்கே ரிஜெக்ஷன் ஆன இடம் தான் டார்கெட்டாக அமையும். 24,350. ஓகே, ஃபின் நிஃப்டியில் இது என்னோடய வியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.